அன்பார்ந்தவர்களே வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போவது இறைவனை எங்கே தேடுவது. நாம் எப்போதாவது ஏதாவது ஒன்றை தொலைத்துவிட்டு தேடுவது வழக்கம். தொலைந்த ஒன்றை நாம் தேடிக்கொண்டிருப்பதும், ஒரு பொருளை ஒரு இடத்திலே வைத்து எடுத்து கொண்டிருந்தோமேயானால் அது அந்த நினைவிற்கு வரும். நாம் எங்கேயாவது வைத்துவிட்டு எங்கேயாவது வேறொரு இடத்திலே தேடுவது, இதனால் நம்முடைய மன அமைதி, நிம்மதி இழந்து போகின்றோம். நாம் நம்முடைய மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும் பொழுது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. நாம் சமயத்தில் நம் உள்ளத்தில் இருக்கும் இறைவனையே மறந்துவிட்டு இறைவனை எங்கெங்கோ தேடுகின்றோம். அப்படித்தான் ஒரு முறை முல்லா ஒரு விளக்கு கம்பத்திற்கு அடியிலே அந்த வெளிச்சத்திலே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார். அங்கிருந்து வந்த அந்த வழியாக சென்ற அவருடைய நண்பர் பார்த்தார், முல்லா எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாரே, என்னவாக இருக்கும், சரி அவரிடத்தில் கேட்போம் என்று சொல்லி அவரிடத்தில் அருகாமையிலே சென்று, முல்லா இங்கே என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் சாவியை தொலைத்து விட்டேன், அதான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியா என்று சொல்லி அவருக்கு உதவுவதற்காக அவரோடு அவரும் சேர்ந்து தேடிக்கொண்டிருந்தார். இன்னும் சிறிது நேரத்திலே ஒரு 4-5 பேர் வழியாக வந்தவர்கள் முல்லாவும் ஒருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்களே என்று அவரிடத்திலே அவர்களும் வந்து, என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், சாவியை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர்களும் குனிந்து அவரோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவுவதாக தேடிக்கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்தது. அதிலே ஒருவர் சோர்ந்து போனார். அவர் நிமிர்ந்து பார்த்து, முல்லா சாவியை எங்கே போட்டீங்க முல்லா என்று கேட்டார். அதற்கு முல்லா நிமிர்ந்து பார்த்து, அதோ அந்த இடத்திலே என்று வேறொரு இடத்தை காட்டினார். அனைவருக்கும் ஒரே ஆச்சரியமாகிவிட்டது. என்னடா இவர் இவ்வளவு முட்டாள்தனமாக சாவியை அங்கே தொலைத்துவிட்டு இங்கே தேடிக்கொண்டிருக்கிறார், நாமும் இவரோடு சேர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லிவிட்டு, முல்லா என்ன முல்லா இது, நீங்கள் சாவியை அங்கே போட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இங்கே தேடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முல்லா சொன்னார், அங்கே பார்த்தீங்களா இருட்டாக இருக்குது, இங்கே தான் வெளிச்சமாக இருக்குது, அதனால தான் அந்த விளக்கு கம்பத்தில் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாங்க, இதே மாதிரி நாமளும் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் இருப்பதை மறந்து நாம் எங்கெங்கோ பல ஆலயங்களுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான ரூபாயை செலவழித்து கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் இறைவன் இருக்கின்றாரா இல்லையா, அது வேறு கதை. ஆனால் உண்மையில் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நெஞ்சத்திலும் இறைவன் நிலைத்திருக்கின்றான் என்பதை உணர்வோம், நினைப்போம், நிம்மதியடைவோம். வணக்கம்.